ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து போட்ட வீடியோக்கு வந்து அமோக வரவேற்பு, தேங்க்யூ. ஆனா இதுல ஹைலைட்டே வந்து கமெண்ட் செக்ஷன் தான். கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னா பாத்துக்கிடுங்க. அது ஏன் அப்படின்னா வந்து என்னையும் ஜேகேவையும் சத்யாவும் சேர்த்து வச்சு போட்ட கமெண்ட்டுகள் தான் பல. ஆக்சுவலா எனக்கு ஜேகேவையும் சத்யாவையும் ரொம்ப நாளாவே தெரியும்னா அஸ் அ கண்டென்ட் கிரியேட்டரா தெரியும், பர்சனலா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல அந்த வீடியோல வந்து எந்த இடத்துல நான் ஜேகே மாதிரி பிஹேவ் பண்ணேன், எந்த இடத்துல நான் வந்து சத்யா மாதிரி பிஹேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியாது. என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப காலமா வந்து இந்த பாட்டுக்கெல்லாம் லிப்சிங் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். அது மேல வந்து எனக்கு ஈடுபாடுகள்லாம் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, அவங்க இல்ல அப்படின்னா இந்த 8000 ஃபாலோவர்ஸ் கிடையாது, அதை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு என்னவோ நான் போட்டிருந்த வீடியோலாம் வந்து ஓகே, இது வந்து சேச்சுரேட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனாலேயே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டென்ட்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்பதான் எலி வந்து மாட்டினான். நான் இப்பவும் சொல்றேன், நான் எந்த இடத்துல ஜேகே மாதிரி சத்யா மாதிரி நடந்துறேன்னு சொல்லி எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா எல்லாருமே இந்த சத்யாவை பிடிச்சி டேக் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. யூடியூப் சத்யா அவர்களே, ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆனா எனக்கு எதுவும் தெரியாதா, இவனுக்கு தானே போட்டு விட்டது. இதுக்கப்புறம் எலியை வச்சு ஊம்பனதெல்லாம் போதும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உனக்கு ஒரு உமா, உங்க ஒட்டைக்கு ஒரு உமா. போயிட்டாரு, பாய்.